நீங்க அதை பாத்தீங்க தானே, லைவ்ல நீங்க அதை பாத்தீங்க தானே. நிக்காம ஓடு 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 வரம் பாரு வேட்டக்கார. guys, என்ன guys, ஒரு பாட்டுல திமுக காரனா ஓட விடுறது எப்படி அப்படின்றத விஜய் எனக்கு தான் கத்துக்கணும். இன்னைக்கு கரூர் மக்கள் சந்திப்புல பிளாஸ்டா இருந்தது guys. அதான் வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோல போலாம். ஹைலைட் காமெடி என்னன்னா, சட்டசபையில பேசும்போது பார்ட்டி ஃபண்டுன்னு தான் அதுக்கே ஓட்டாங்க. அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல, பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். எனக்கே ஃபர்ஸ்ட் புரியல, ஏன்பா ஓடுறாங்க அப்படி என்ன நமக்கு சொல்லிவிட்டோம். அதான் அந்த குற்றமுள்ள நெஞ்சுக்கு தான் குறுகுறே. எப்படி இருக்கு தெரியுமா, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல, எங்க அப்பா பீரோக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி. ஏன் கேக்குறீங்க? என்னோட செம்ம கூத்தா இருக்குங்க, செம்ம ஃபன்னா இருக்கு. அண்ணா வந்தா இந்த சட்டசபையில நடந்து வந்து இங்க சொல்றதே வந்து நமக்கு இவ்வளவு ஃபன்னா இருக்கே. அதாங்க லைவா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எவ்வளவு ஃபன்னா இருந்திருக்கு, நீங்க யோசிச்சு பாருங்க. இன்னமும் நீங்க தான் ஆட்சியில இருக்கிற மாதிரி விஜய் கரூருக்குலாம் போக கூடாது, விஜய் இங்க போக கூடாது, அது செய்யக்கூடாது, இது செய்யக்கூடாதுன்னு எனக்கு புரியலையே. ஆட்சியில இருக்கும் போது தான் இவ்வளவு கட்டுப்பாடெல்லாம் போட்டீங்க, SOPs எல்லாம் போட்டீங்க. ஸ்டாலின் ஆட்சியே வந்து விஜய் அண்ணா பக்கம் தான், ஆளுங்கட்சியே வந்து விஜய் அண்ணாவா. இப்போ நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரேட்டிங் ப்ரொசீஜர்லாம் போட்டீங்க, இப்போ அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன சார் நியாயம்? எனக்கே புரியல. தான் கேக்குறேன், இன்னும் கனவுலயே இருக்கீங்களா? முதல்ல முழிச்சு வாங்க, ரியாலிட்டிக்கு வாங்க. உங்க ஆட்சி எல்லாம் வீட்டுக்கு போய் டிவிக்குன்னு ஒரு ஆட்சி வந்து ரொம்ப நாள் ஆச்சு, மாசக்கணக்கா ஆகுது. இன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன், பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். மக்களே, உங்களை விட எனக்கு இந்த காசு பணம் முக்கியமா என்ன? இவ்வளவு குறைகள் நம்ம மேல சொல்றாங்களே, இப்ப நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. என்ன பையன் என் பேரன் கேட்கறான், இவ்வளவுதான் இருக்கிறான். நான் போன நேத்து, தாத்தா எங்க கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்லங்கிறான். என்ன வயசு? 3 வயசு இருக்கும். தாத்தா எங்க கட்சிக்கு வந்துட்டீங்கிறான். இன்னொரு பையன் கேட்கறான், ரோட்ல போறேன், மாமா எங்க தளபதி கட்சிக்கு வந்துட்டீங்களாமல்ல, வாங்க வாங்க அப்படிங்கிறான். அதனாலதான் சொல்றேன், இனிமேல் தளபதி ஆட்சி தான் தமிழகத்திலே என்றுமே தளபதி ஆட்சி. கண்டிப்பா கண்டிப்பா. போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். போலீஸே இவர் வந்து அந்த பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு இவர் வாயால் அதை சொல்லி கேட்கும் போது ஆல்ரெடி நம்ம அன்னைக்கே உடஞ்சு போயிட்டோம். இந்த மனுஷன் இப்படி ஆக்கி விட்டுருக்கானுங்க, இவனுங்க இப்படி பழிய போட்டு விட்டுருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்க கேட்க எனக்கு அப்படியே எனக்கு ஹைப் தான் ஆகுது. அவனுங்களை விடவே கூடாது. இருக்கிற 5 வருஷத்துல இனிமே எல்லா வருஷத்துலயும் அவனுங்களை விடவே கூடாதுன்னு அப்படின்ற ஒரு அந்த ரிவெஞ்ச் மூடுக்கு போயிட்டு இருக்கேன் நான். மனுஷன் லைஃப்ல எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள், காயங்கள், அது மறக்க முடியாது இல்லையா? எல்லார் லைஃப்லயும் அப்படிதான், நமக்கும் அப்படிதான். நிறைய வலிகள், காயங்கள் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்கிறோம். ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு வந்து அந்த கரூர் சம்பவம் தான். மனுஷன் அவர் அதை சொல்லும் போது எல்லாருக்கும் அந்த ஒரு பெயின் என்ன ஆனாலும் அந்த ஒரு பெயின் எல்லாருக்குமே ஒரு பெயின் இருக்கும் வாழ்க்கையில். அந்த பெயின் என்றைக்குமே வந்து ஆறாத ஒரு ரணமாகவே இருக்கும். ஸோ அது ஒரு தழும்பு மாதிரியே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அண்ணன் சொல்கிறது அப்படியே ஹிட் ஆகிட்டே இருக்குது. என்ன என் மனசுலேருந்து சொல்கிற மாதிரியே இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரியே இருக்குது. ஒன்றும் சொல்ல முடியல. மனுஷன் வந்து கரூரை ஃபேஸ் பண்ணும்போது எனக்கு வார்த்தையே இல்லை. நமக்கு எதிராக நடந்த சதிய சூழ்ச்சிய
இனி வர்ற ஜெனரேஷனும் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும்ல. கண்டிப்பா அதுக்காகவே கண்டிப்பா இனி ஒரு அரசியல் சதிய, அரசியல் சூழ்ச்சிய யாரும் யோசிக்கவே கூடாதுன்றதுக்காகவே கரூர்ல ஒரு நினைவு சின்னத்தை நம்ம டிவிகே சார்பா அமைக்கப்படும். சீரியஸா பெஸ்ட் ஒன் கைஸ், சீரியஸா பெஸ்ட் ஒன். உங்க பாலிடிக்ஸ் பிரச்சனையில மக்களை யூஸ் பண்ணாதீங்க. அது எந்த இதுவாவா இருக்கட்டும். உனக்கு அப்படி வந்து ஐயோ உயிர் பலி கொடுக்கணும், நீ செத்து போ, சரியா? நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க, மக்களை வந்து இழுக்காதீங்க. அது அது நிஜமாவே அது ஒரு மாதிரி குரூஷியலான டைம். அது ஒரு குழந்தெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அவர் இது சொல்லியிருக்காரு இந்த மாதிரி, இது விஜய் மாமா தானே அப்படின்ட்டு. அந்த மழலை பேச்சு கூட பேசக்கூட வராத அந்த குழந்தை கூட நோ மோர் அப்படின்னு இருக்கும்போது எப்படி அவனுங்க இப்படி இதில் போய் விளையாடி வச்சிருக்கானுங்களே, எனக்கு இருக்க அப்படியே என்னால் முடியலங்க. கோவம் உச்சகட்டத்துக்கு மேலே போகுது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அந்த சம்பவத்தில் நம்ம யாரெல்லாம் இழந்திருக்கோம் தெரியுமா? ஒரு டிவியில் என் படமோ பாட்டோ வந்துச்சுன்னா, அம்மா விஜய் மாமா, அம்மா விஜய் மாமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சிரிச்சுக்கிட்டு அந்த டிவி ஸ்க்ரீனை போய் தொட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு என் அக்கா தங்கச்சிங்களோட தங்க பிள்ளைகளை இழந்திருக்கோம்யா. மழலை கூட சரியா வராதப்போ ஒரு பேப்பர் மேகசின்ல என் போட்டோவை பார்த்தா அதை சிரிச்சுக்கிட்டு அந்த கள்ளங்கபடம் இல்லாத அந்த சிரிப்பு, அந்த கடவுள் மாதிரி இருக்கிற அந்த பச்சை பிள்ளைங்களை இழந்திருக்கோம்யா. என் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி குடும்ப உறவுகளை இழந்து அந்த வலியோட இருக்கிற என்ன நீங்க ஏளனமா பேசுறீங்களா? அந்த சம்பவத்துல நம்ம யாரெல்லாம் வீடியோ சிரிச்சுட்டு தான் ஆரம்பித்தேன். ஆனால் வந்து அண்ணன் பேசுகிற அந்த ஒவ்வொரு சீனுமே வந்து அதை ரொம்ப எமோஷ்னல் ஆக்கி விடுது நம்மளை. எனக்கு தெரியாது அந்த கரூர் பீப்புள்ஸ் யார் மூஞ்சி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஆனால் அந்த பெயினை என்னால் ஃபீல் பண்ண முடியுது, உணர முடியுது. அந்த பிளேஸில் என்னால் வச்சு பார்க்க முடியுது. அது ஒரு மாதிரியாக இருக்குங்க. யாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது, அவ்வளோதான். ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன். இந்த திருட்டு திமுக ஆட்சியை வச்சுக்கிட்டு அதாவது நம்ம தான் சசிங்கமா பேசிக்கிட்டு இருக்கோம். அண்ணா வந்து திருட்டு திமுகன்னு சொல்றது எனக்கு ஏதோ கெட்டவார்த்த இருக்கு. அதுவும் அண்ணா வாயில தான் அதை கேட்கும் போது எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கு அது தோணுதான்னு சொல்லுங்க. எனக்கு கொள்ளையில போட்டு இந்த கொள்ளையை அடிச்சதுனாலதான் உங்க கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க இருக்காருன்னே தெரியாம ஓட்டு 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 வராம் பாரு வேட்டக்காரன் ஓடினே இருக்கிறாரு. இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஃபாரின் ஸ்டாலின் சார் நினைச்சிட போறீங்க, அவர் இல்ல, ஒரு அமைச்சர். எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒண்ணு உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. ஐயோ गाइस வெச்சு 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 செய்யறாரு गाइस. அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அந்த டீலிமிட்டேஷனை திரும்ப கொண்டு வர போறதா ஒரு பேச்சு ஒன்று அடிபடுது. யார் என்ன டீலிமிட்டேஷன் கொண்டு வந்தாலும் தமிழ்நாடு அது ஒத்துக்காது. நமக்கான இடத்தை யாரும் பறிக்கவும் முடியாது, அது பறிக்கவும் விட மாட்டோம். இப்படி நாம இருக்கும் போது இந்த தீய சக்தி திமுக எங்க போய் நிக்குது, யார் கதவை தட்டிக்கிட்டு நிக்குது, அது உங்களுக்கே நல்லா தெரியும். மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேறலாம் இல்ல, சொல்ல முடியுமா அவங்களால? எங்களுக்குள்ள ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல, அறிவிக்க முடியுமா, நிரூபிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. இந்த வரப்போற இடைத்தேர்தல் அது நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை, அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கிறதே டிவிக்கே தான். எலெக்ஷன்லயே அப்படி வேலை பார்த்த நமக்கு எதுக்கு இந்த குதிரை கழுத ஒட்டக்க பேரம் எல்லாம்? அப்படி சொல்லி தானே அவனுங்க வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கானுங்க அரசியல்ல. மக்களின் பக்கம் அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு இந்த பேரம் எல்லாம்? இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? கேளுங்கண்ணா, கேளுங்க. வாயால சாக்கடையான்னு தெரியல. மக்களே, நான் உங்களையே கேட்கிறேன், அன்னைக்கு அத்தனை கிரவுட் இருந்துச்சு, அந்த கிரவுடுக்கு தகுந்த மாதிரி போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களா? எங்க கொடுக்கலையே.
கொடுக்கல. இந்த இடத்தை எடுத்துக்க சொல்லி நாங்க தான் சொன்னோம்னு ஒரு போலீஸ் ஆபீசர் பேட்டி கொடுக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளோ வலி, இவ்வளோ காயங்கள் கொடுத்துட்டு பழிய தூக்கி நம்ம மேல போட்டுட்டு அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தேடுறீங்களேயா ஈன பிறவிகள். இதுல வாய் கூசாம சட்டசபையில ஸ்டாலின் சார் நம்ம மேல திருப்பி விட்டு அங்க ஒரு அரசியல் செய்றாரு. அதுக்கு என்ன அர்த்தம்? நமக்காக வந்திருக்கிற மக்களை காக்க வைக்கிறதுக்கு நாம் ஒன்றும் ஆதாயம் தேடுற அரசியல்வாதியெல்லாம் கிடையாது. மக்களுக்காக அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். எனக்காக எல்லாமும் கொடுத்த என் மக்களுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். அவங்களுக்காக நன்றி கடன் செலுத்துறதுக்காக மட்டுமே அரசியலுக்கு வந்தவன் இந்த விஜய். உங்களுக்கு தான் இந்த விஜயை பத்தி நல்லா தெரியுமே. ஆனா நம்ம எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலகாலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆல்ரெடி நம்ம அண்ணன் ஜெயிச்சதுக்கே ஒன்னு ஒவ்வொரு இடத்த பார்த்து ஓடிக்கிட்டு இருக்கு. காலத்துக்குன்னா அவ்வளவுதான், எல்லாம் படுத்துருவாங்க போல இருக்கு. இப்படிலாம் பண்ணா நான் மக்களை விட்டு ஓடிடுவேன் நினைப்பா? யார் என்ன ஓடினாலும் நான் மக்களை விட்டு எல்லாம் ஓட மாட்டேன். அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம். அதே ஜனத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பார் அவரு. பேசுங்க பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போதே எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசினா மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. நாம அரசியல் பேசினா விஜயெல்லாம் அரசியல் பேசலாமா அப்படிங்கிறது. சரிப்பா, நமக்கு எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம், எதுக்கு அவங்கள பத்தி பேசிக்கிட்டு அப்படின்னு இருந்தா விஜய்க்கு அரசியலே பேச தெரில. இப்படியே மாறி மாறி மேகதாது அணையை பத்தி என்ன தெரியும், விஜய் அதை பத்தி பேசல. இப்படி நம்ம அரசியலுக்கு வந்ததுலேருந்தே ஒரு கூட்டம் குறை மேல குறையா சொல்லிக்கிட்டு பாட்டுக்கு பாட்டு கச்சேரி எங்களுக்கும் பண்ண தெரியும், பண்ணலாமா? இந்த மேகதாது அணை சம்பந்தமான அந்த வழக்குல தமிழ்நாட்டோட பெட்டிஷனை சுப்ரீம் கோர்ட் எப்போ ரிஜெக்ட் பண்ணுச்சு? அப்ப யார் ஆட்சியில் இருந்தா? ஏன் ஒழுங்கா வாதாடல? நீங்க ஒழுங்கா வாதாடி இருந்தீங்கன்னா அது ரிஜெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்கல்ல. ஏன் ஸ்டாலின் சார் வேணும்னே விட்டுட்டாரா? ஏன் கேள்வி கேட்கலாமா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாதான் மேகதாது அணையை பத்தி பேசினதா அர்த்தமா? ஏன் அந்த ஸ்டேட் சிஎம் பேசுறாரு, நீங்க ஏன் பேசல? அப்படின்னா நம்ம ஸ்டேட்டோட உரிமையை எங்க நிலைநிறுத்தணுமோ அதுக்காக வேலை பார்க்கறது மட்டும்தான் முக்கியம். சும்மா சவால் விட்டுக்கிட்டு சீண்டி பார், நான் யார் தெரியுமா, தொட்டு பார், இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. கண்டிப்பா சும்மா பேசி பேசி பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு யார் மேலே அது பழிய தூக்கி போட்டுட்டு அப்புறம் மக்களை அம்போன்னு தெருவில் விட்டுட்டு இப்படிதான் ஒரு அரசியல் பண்ணணும்னா அந்த அரசியல் நமக்கு தேவையும் இல்லை, அதை நம்ம செய்யவும் போறதில்லை. டாக் லெஸ் ஒர்க் மோர் மோடு தான் நம்ம பாலிசியே. ஒரு செகண்ட்ல அண்ணா கரூருக்கு வந்துட்டு இருக்கும் போது ஒரு செகண்ட்ல ஒரு இடத்துல கார் நின்றுச்சு. சரியா? அப்போ கூட்டம் ஒரு கூட்டம். பா கைஸ், பல வேடிக்கை மனிதரை போல சீரியஸா அந்த வேர்டுக்கு சொந்தக்காரன் நம்ம விஜய் அண்ணா தான். 50-55 நாட்கள்ல அங்க செஞ்ச சில விஷயங்கள்லாம் சட்டசபையிலே எடுத்து சொன்னேன். பட் இங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன்.
இந்த மின்சாரத்துறையில் இதுக்கு முன்னாடி போட முடியாமல் இருந்த அந்த பதவி உயர்வை வந்து இப்போ தான் எங்களால் போட முடிஞ்சுது. அதுக்காக ஒரு அக்கா அழுதுகிட்டே ஒரு நன்றி சொன்னாங்களே, அதெல்லாம் உங்க கண்ணில் படாது. குறை சொல்ற எருமை மாடுகளுக்கு படாது. அடுத்து லஞ்சம்லாம் ஒழிக்க முடியாது, ஊழல்லாம் ஒழிக்க முடியாது, அதெல்லாம் பிளட்டிலேயே ஊறி போய் இருக்கு அப்படின்னு சொன்னவங்க போய் ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸா பாருங்க. ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல, வேலையெல்லாம் சும்மா டக்கு 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 நடக்குது. ஒரு பெரியவர் ஒருத்தர் சொல்றாரு, தம்பி வேலையெல்லாம் நடக்குது, ஆனா அதையும் தாண்டி எங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க தம்பி, உட்கார வச்சுலாம் பேசுறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்ல. அவனை போய் பாரு, இவனை போய் பாரு, இந்த ஆபீசரை போய் பாருன்னு சொல்லி அலைய விடுவாங்க. இப்ப லஞ்சம் இல்ல, ஊழல் இல்ல, வேலையெல்லாம் உடனே நடக்குது. மக்கள் அப்படி ஒரு பெருமூச்சு ஒண்ணு விடுறாங்க. அதை பார்த்து நமக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ். இதுக்கு மேல என்ன வேணும்? ஏன் இதெல்லாம் பண்ண முடியாது? மனசுன்னு ஒண்ணு இருந்தா பண்ணலாம். இப்ப பண்ணல. ஆமா. அதே மாதிரி இந்த L&T நிறுவனத்தோட 18,600 crore-க்கு 3 திட்டங்கள் அந்த ஒப்பந்தம், அந்த கையெழுத்து போட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 8,200 பேருக்கு வேலை வாய்ப்பு. நான் சொல்றது அந்த 3 மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கே அவ்வளவு வேலை வாய்ப்பு. சூப்பர் காய்ஸ். குறுவை சாகுபடிக்காக 134 கோடியில் அந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம் நம்ம விவசாயிகளுக்காக. இப்பவும் சொல்றேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் அதிரடி படை, அது உங்களுக்கு நல்லாவே முன்னாடியே தெரியும். ஆமா. வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தங்க மோதிரம், தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். மாசா போங்க. இதெல்லாம் கேட்டாங்களே, வாக்குறுதி கொடுத்தீங்களே, என்னாச்சுன்னு. இந்த தீய சக்தி மாதிரி ரியல் தாய் மாமன்லாம் கிடையாது. ரியல் தாய் மாமன், ரியல் தாய் மாமன். ஐயோ गाइस, அவனுங்கலாம் வந்து தாய் மாமனா, அவனுங்கலாம் நாய் மாமன் गाइस. ஆயத்தொரங்க சிஎம் போடு. அடாடா, உங்க சிஎம் நெஞ்சிலேயே குத்திட்டு வந்தீங்க பாருங்க, அதெல்லாம் வேற லெவல். பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும். பேசிக்கும் போது எந்திரிச்சு ஓடி பேசுங்கன்றீங்க, பேசுனா எந்திரிச்சு ஓடிடுறீங்க. இனிமே பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார், மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. அவ்வளவுதான். சுண்டலி இருக்கு தெரியுமா, சுண்டலி, அது ஒரு ஸ்பீடு ஓடும் தெரியுமா. லாக் பண்ணிட்டோம்னா அதை விட மோசமா ஓட போறாங்க அடுத்த சட்டசபையில சொல்லிட்டு தான் பேச்ச ஆரம்பிக்கணும் போல் இருக்கு. ஏன்னா பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. இதுக்கு மேல பேசணும் மொத்தமா முடிஞ்சிடும், பாத்துக்கங்க. நம்பிட்டேங்க, முழுசா நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். இதுக்கெல்லாம் யார் காரணம்? எனக்கு கீழே அந்த விஷுவலை பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? ரொம்ப ஹர்ட்டிங்கா பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யாரு? கீழே இந்த விஷுவல் வீடியோ பார்க்கும்போதே எனக்கு அப்படியே போகுது, பேக் போகுது. அப்ப என்னெல்லாம் நடந்தது அப்படின்ட்டு. இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், அந்த பாட்டெல்லாம் பாடும்போது பின்னாடி செருப்பை தூக்கிலாம் கொண்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தானுங்க. அந்த கேமரா எல்லாமே வந்து நமக்கு வந்து லேட்டர் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் 1 by 1 எல்லாமே வெளியே வரும்போது இதெல்லாம் நடந்திருக்கு. சொல்றது எல்லாம் முடியலங்க. அதனால தாங்க இந்த மனுஷன் இன்னைக்கு இங்க சிஎம்மா நின்றுட்டு இருக்காரு. நிஜமாவே சொல்றேன், அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ வலிகள், அவ்வளோ ரணங்களை தாண்டி இங்க வந்து நின்றுட்டு இருக்காரு. ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆண்டவனாகிய மக்களுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லணும். அவ்வளவுதான். முடிச்சுட்டு பெரம்பலூர் போறதுக்கு முன்னாடி அந்த பெரம்பலூர் போலீஸ் வந்து எங்களை அலர்ட் பண்ணாங்க. சரிங்க, கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு,
லேட் ஆகிடுச்சு வராதீங்க அப்படின்ட்டு. ஸோ வி ஹேட் நோ சாய்ஸ். போலீஸ் சொன்னால் நம்ம அதை ஒபே பண்ணி தானே ஆகணும். அதே நேரத்தில் பெரம்பலூர் மக்களோட அந்த சேஃப்டியும் மைண்டில் எடுத்துக்கிட்டு ஒரு மன வலியோடவே திரும்ப போயிட்டோம். அதுக்கப்புறம் பெரம்பலூர் தொகுதி மக்களுக்கு மன்னிப்பும் கேட்டோம். அதே மாதிரி நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சுட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணியிருக்கலாம்ல. கரெக்டான கொஸ்டின். கூட்டம் அவ்வளோ சேருதுன்னு தெரிஞ்சிருச்சு. அங்கே தானே நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு அங்கே தானே வந்து டியூட்டி போட்டிருந்துருக்காங்க. அப்போது ஒரு காலில் சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த சாகட்டும், மக்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இப்படி ஒருத்தவங்களாம் வந்து யோசிப்பாங்களா? பேக்ரவுண்டில் இப்படிலாம் ஒர்க் பண்ணுவாங்களா? இந்த மனுஷனை இப்படி முடக்கிறதுக்கு மக்கள் உயிரில் விளையாடுறானுங்களே அப்படின்னு எனக்கு அது அப்படியே கொண்டு போகுது. எனக்கு மைண்டு கொண்டு போகுது. எனக்கு காண்டாவது. இல்லை சார், இங்கே எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, வராதீங்க. அண்ட் போலீஸ் நினச்சா அவங்க அந்த மீட்டிங்கே கேன்சல் பண்ணலாம். ஏதோ தப்பாக இருக்குது, ஏதோ தப்பாக தோணுது அப்படின்னு நினச்சிட்டாலே they have all the rights to cancel the meeting. எங்ககிட்ட கேட்கணும்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. ஆனால் அதையெல்லாம் எதுவுமே செய்யாமல் அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ளே கூட்டிகிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்குது பாருங்க. நம்பிட்டேங்க, முழுசாக நம்பிட்டேன். அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. எனக்கு தெரியாது இப்படி ஒரு நாடகம் நடக்கும். எனக்கு திருப்பி ரிப்பீட்டட் இதே வேர்ட்ஸை கேட்கும் போது என்னால் முடியலங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் டிவிகே. வெசல் கேட்கல, சத்தமா விசில். குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விசில், டிவிகே. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விசில். சிறப்பு மக்களே, அருமை. இதுதாங்க. இதே போல இன்னும் பல கேள்விகள் இருக்கு. ஆனா கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே கிடைச்ச ஒரே ஒரு பதில் விசில் விசில் விசில். நானே நினைச்சு பார்க்கல மனுஷன் பிளாக் அண்ட் பிளாக்ல வருவார் அப்படின்னு. கீழே அந்த கொத்தூஸ் வைத்திருக்கிற டெம்ப்ளேட் வேற லெவல். எனக்கு எந்த அளவுக்கு வந்து விஜய் அண்ணாவை பிடிக்குமோ, விஜயோட பாலிடிக்ஸ் சாங்ஸ், ஓ மை காட், அந்த கேம்பெயின் சாங்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாங்க. எல்லாருக்குமே இத்தனை வலிகள் காயங்கள் கொடுத்தவங்களுக்கு இந்த 2026 தேர்தலில் தக்க பதிலடி கொடுத்துட்டீங்க. ஆனா அது மட்டுமே பத்தாது மக்களே, அது மட்டுமே பத்தாது. காலத்துக்கும் எழுந்திருக்கவே முடியாத அளவுக்கு நிரந்தரமான ஒரு பதிலடியை நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்துக்கிட்டே இருப்போம். சுப்ரீம் கோர்ட் ஓங்கி மண்டேலியே நறுக்கு 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 என்று கொட்டி அடிப்பிய செம்மட்டியாலே அடிச்சும் இந்த திமுக முழிச்சுக்கல அப்படின்னா அப்ப கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம். வெற்றி தோல்வி எல்லாம் அரசியல சகஜம் சார். அதுக்காகலாம் வெறி பிடிச்சி இந்த பதவி வெறி பிடிச்செல்லாம் அலைய தேவையில்லை. நல்ல விதமாவே சொல்றேன், நியாயமான அரசியல் பண்ணுங்க. அதுதான் தீய சக்தி திருத்தவும் முடியாது, அவங்களா திருந்துவாங்க. அதனால வரப்போற இடைத்தேர்தல மக்களே இந்த தீய சக்தி திமுகவை நல்லா வெச்சு வெளுத்து விடுங்க. சொல்லும் போது அவர் சொல்றத வேர்டோட அந்த ஃபோர்ஸை பாத்தீங்களா? நம்மளை விட அண்ணன் வெறித்தனமா இருக்காங்க அவனுங்க மேல. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். அவ்வளவுதான் கைஸ், அவ்வளவுதான் கைஸ் வீடியோ. இதுக்கப்புறம் உங்க ஃபீட்ல நான் வருவேடா இல்லையான்னு தெரியல. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை பார்க்குறேன். பாய்.